Good evening, பிள்ளைகள். இன்று பெருக்கல் 3 கணித பாடத்தில் பெருக்கல் 3 சென்ற வகுப்புகளில் பெருக்கல் 1 பெருக்கல் 2 பார்த்திருந்தோம். என்ன தேர்ச்சி எண்களை பெருக்கும் பிரசினங்களை ஈர்லக்கத்துக்கு மேற்படாத எண்களை கொண்டு செல்லல் இன்றி 2 நாளும் 5 நாளும் பெருக்கும் பிரசினங்களை தீர்ப்பர். அதாவது 2ஆலும் 5ஆலும் பெருக்குதல். இரண்டின் பெருக்கல் நீங்கள் மனனம் செய்திருப்பீர்கள். என்ன 2இன் பெருக்கல் 5இன் பெருக்கல் நீங்கள் வீடுகளில் இருந்து மனனம் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது 2இன் பெருக்கலை பார்ப்போம். 2 ஓர் 2 2 படங்கள் மூலம் காட்டப்பட்டிருக்கின்றது. என்ன இலகுவாக பெருக்குவதற்கு படங்கள் மூலம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஒரு படத்தில் 2 அப்புள் பழங்கள் இருக்கின்றன. அப்போ ஓர் 2 2 2 பழங்களில் 4 இருக்கின்றது. அப்ப 2 4 2 6 4 படங்கள் 4 2 8 இதுதான் 2இன் பெருக்கல். என்ன 5 படங்கள் இருக்கின்றன. 5இல் 2 2ஆக 2 10. அடுத்து 6 படங்கள் இருக்கின்றன. 6இல் 2 2ஆக எண்ணுவோம். 6 2 2 10 6 2 12 7 2 14 8 படங்கள் இருக்கின்றன. 8 2 16 8 தரை 2 8 2 16 9 படங்கள் இருக்கின்றன. 9 2 18 அடுத்து 10 படங்கள் இருக்கின்றன. 2 20 11 2 22 என்ன பிள்ளை அது 2ஆம் வாய்ப்பாடு. நீங்கள் வீட்டிலிருந்து மனனம் செய்திருப்பீர்கள். இப்பொழுது கொண்டு செல்லலின்றி பெருக்கும் முறை பாருங்கள். ஒன்றுக்கள் பத்துக்கள். என்ன ஒன்றுக்கள் பத்துக்கள். நாங்கள் இந்த தானத்தை முழுமையாக வாசிப்போமாக இருந்தால் 13 13ஐ நாங்கள் எத்தனையால் பெருக்க போகின்றோம்? 2ஆல் பெருக்க போகின்றோம். என்ன அப்ப நாங்கள் முதலில் ஒன்றுக்களை பெருக்க போகின்றோம். 2 6 அடுத்து 2ஐ 1ஆல் பெருக்குகின்றோம். 1 2 என்ன 2 2 அப்ப நாங்கள் இதை முழுமையாக பெருக்கும் போது வரும் விடை 26. அப்ப ஒன்றுக்களுக்கு நேரே நாங்கள் ஒன்றுக்களை இட வேண்டும். பத்துக்களுக்கு நேரே பத்துக்களை இட வேண்டும். அடுத்து பாருங்கள். ஒன்றுக்கள் பத்துக்கள். ஒன்றுக்கள் முழுமையாக வாசிப்போம். இதை 11 என்ன 11ஐ நாங்கள் 2ஆல் பெருக்க போகின்றோம். ஒன்றுக்களை பெருக்கின்றோம். 2 2 அடுத்து 2இன் பெருக்கத்தால் 1ஐ பெருக்க போகின்றோம். பத்துக்களை பெருக்க போகின்றோம். 2 2 என்ன அப்ப முழுமையான பெருக்கத்தின் விடை 22.
11 நாங்கள் 2ஆல் பெருக்குவோமானால் அதன் விடை 22. இதை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள். அடுத்து பயிற்சி பாருங்கள் எவ்வாறு பெருக்குவதென்று. ஒன்றுக்கள் 10க்கள் முழுமையான இலக்கம் 13. 13 நாங்கள் பெருக்கின்றோம், பெருக்க போகின்றோம். எவ்வாறு? 2ஆல் 3 பெருக்க போகின்றோம். 2ஆல் 3 பெருக்கும் போது 3 இங்கே ஒன்றுக்களுக்கு நேரே நாங்கள் என்ன விட வேண்டும்? 6 என்ற இலக்கத்தை போட வேண்டும். இனி 2ஆல் நாங்கள் 10க்களை பெருக்க போகின்றோம். 2 2. இப்பொழுது விடை 26 என்று இங்கே எங்களுக்கு விடை கிடைக்கும். அடுத்து பாருங்கள். ஒன்றுக்கள் 4, 10க்கள் 1. முழுமையாக வாசிப்போம். 14. 14 நாங்கள் 2ஆலே பெருக்க போகின்றோம். 2ஆலே பெருக்குவோம். பாருங்கள், 2ஆம் பயன்பாடு உங்களுக்கு மேனமாக இருக்கும். 4 இங்கே ஒன்றுக்களுக்கு நீர் எத்தனை இட வேண்டும்? 4 8. இங்கே 2இன் பெருக்கத்தால் 10க்களை பெருக்குவோம். 1 2 2. இப்பொழுது பெருக்கி முழுமையாக வரும் விடயங்களுக்கு 28. என்ன? 4 8 2 2. அப்ப 28 எங்களுக்கு பெருக்கும் பொழுது முழுமையாக விடை வரும். அடுத்து பாருங்கள். வினா உங்களுக்காக தரப்படும் வினாக்கள். நாங்கள் விடையை போடுவோம். 1 2 இங்கே எவ்வாறு போடுவோம்? விடை 2. என்ன கெட்டிக்காரர் விட சொல்றீங்க? 2 4. 3 தர 2 2 6. 4 தர 2 4 2 8. 5 தர 2 2 10. 6 தர 2 6 2 12. 7 தர 2 7 2 14. 8 தர 2 8 2 16. 9 தர 2 9 2 18. 10 தர 2 2 20. இது நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு மனனம் செய்திருந்தால் மிக இலகுவாக நீங்கள் செய்து கொண்டு போகலாம் இதற்கான விடைகளை. அடுத்து பாருங்கள். ஒரு வாக்கிய கணக்கு பார்ப்போம். வசன கணக்கு. ஒரு குவியலில் 10 ஆப்பிள் பழங்கள் இருந்தன. ஒரு குவியல் எத்தனை இருக்கு? 10 ஆப்பிள் பழங்கள் இருந்தன. அவ்வாறான இரு குவியலில் எத்தனை ஆப்பிள் பழங்கள் இருந்தன? அப்ப ஒரு குவியல்ல 10 என்ன? ஒன்றை தந்துட்டு ஒன்றின் பெறுமதியை தந்துட்டு நிறைய கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே வகுப்புகளில் சொல்லி இருக்கின்றன. என்ன? ஒரு தொகுதியை தந்துட்டு எங்களுக்கு நிறைய அவ்வாறான தொகுதிக்கு கேட்டால் நாங்கள் அதை பெருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்போ இப்பொழுது என்ன செய்வோம்? அப்போ ஒரு குவியல் எங்களுக்கு 10 தந்திருக்கு. 10 தந்திருக்கிறோம். ஆனா கேட்டிருக்கிறோம் என்ன? 2 குவியலில் எத்தனை? அப்ப என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். அப்போ ஒரு குவியல்ல 10 அவ்வாறான 2 குவியல் என்னும் பொழுது 10ஆல் 2 குவியல்களால் 10ஐ பெருக்க போகின்றோம். 10 தர 2 2 எங்களுக்கு எத்தனை ஆப்பிள் பழங்கள் வரும்? 20 ஆப்பிள் பழங்கள் இந்த கூடையிலே வரும். சரியா பிள்ளைகள்? 2 20 ஆப்பிள் பழங்கள் இந்த கூடையிலே எங்களுக்கு வரும். அடுத்து பாருங்கள். ஒரு குவியலில் 8 பேனைகள் இருந்தன.
என்ன ஒரு குவியல்ல 8 இருக்குது பேனை. அவ்வாறான இரு குவியலில் எத்தனை பேனைகள் இருந்தன? ஒரு குவியல்ல 8 இருக்குது என்றால் 2 குவியல்ல கேட்டிருக்கணும். என்ன அப்போ ஒரு 2 குவியலையும் நாங்கள் கூட்டி பார்ப்பதை விட பெருக்கி பார்ப்பது மிக இலகுவாக இருக்கும். நாங்க ஒன்றொன்றா கூட்டுறதை விட அந்த தொகுதியால பெருக்கினமாக இருந்தால் மிக இலகுவாக வரும். என்ன அப்ப 8 தர 2 8 பேனைகள் குவியல்கள் 2. இப்பொழுது 8 தர 2 8 16 பேனைகள் இந்த கூடையில எங்களுக்கு வரும். என்ன ஒரு குவியல்ல 8 பேனைகள் இருந்தன. அவ்வாறான 2 குவியல்ல பார்க்க போறோம். 8 தர 2 8 16 பேனைகள் இந்த கூடையில் எங்களுக்கு வரும். இப்பொழுது 2ஆம் பாட்டில் உங்களுக்கு முழுமையான வினா தரப்பட்டிருக்கு. என்ன இப்ப வட்டத்தை கவனிங்கள். நடுவில் மைய புள்ளியில் 2ஆம் வாய்ப்பாடு தரப்பட்டுள்ளது. அடுத்ததில் எத்தனை 2ஆல் எத்தனை பெருக்கினால் அந்த 3வது பெட்டியில் நாங்கள் 3வது வட்டத்தில் உள்ள கட்டத்தில் போட வேண்டும். இப்பொழுது பாருங்கள். இப்ப 2ஆல் 1ஐ பெருக்குகின்றோம். 1 இங்கே நேர எத்தனை வரும்? 2 1 2. அந்த 2 என்ன 2 தர 2 2 4 3 2 தர 3 3 இங்கே 6 நேரம் 2 தர 4 4 8 2 தர 5 என்ன 5 இங்கே நேர 10 2 தர 6 6 12 2 தர 7 7 14. அடுத்த 2 தர 8 8 8 16. 2 தர 9 9 18. 2 தர 10 10 20. இவ்வாறு நாங்கள் இந்த வட்டத்திலே 2ஆம் வாய்ப்பாட்டுக்குரிய முழுமையான தொகுதிகளை பார்த்து விட்டோம். என்ன 2ஆம் 10 வரை பார்த்துள்ளோம். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள். 2ஆம் வாய்ப்பாட்டின் பெருக்கல் முடிந்தது. 5இன் பெருக்கல். இனி 5ஆம் வாய்ப்பாடு பற்றி பார்ப்போம். என்ன எங்கள கையில் எத்தனை விரல்கள் இருக்கின்றன? 5 விரல்கள். என்ன 5 விரல்கள் இருக்கின்றன. 5இன் பெருக்கல் பற்றி பார்ப்போமா? பாருங்க. ஒரு கையிலே 5 விரல்கள். அப்ப ஓர் 5 5. அடுத்த 2 கைகள். 2 கைகள்லையும் விரல்கள். இதுல 5 இதுல 5 10. 5 என்ன 5ஆம் வாய்ப்பாடு 5 தர 2 2 10. அடுத்த 3 கைகள். என்ன 3 5 தர 3 3 15. அடுத்து 4 கைகள். என்ன 4 கைகள்லையும் 5 விரல்கள். 4 தர 5 4 5 20. 4 5 20. அடுத்து பாருங்கள். எல்லாமாக 5 கைகள் காணப்படுகின்றது. என்ன 5 கைகள். அப்ப இங்கே 5 இங்கே 5. அப்ப 5 கைகள் காணப்படுகின்றன. 5 விரல்கள். என்ன அப்ப 5 தர 5 5 25. 5 25. அடுத்து பாருங்கள். 6 கைகள் காணப்படுகின்றன. 6 கைகள் காணப்படுகின்றன. 5 விரல்கள். என்ன அப்ப
5 தர 6 6 எங்களுக்கு 30. அடுத்து பாருங்கள் 7 என்ன 7 கைகள் காணப்படுகின்றன 5 விரல்கள். அப்ப 5 தர 7 7 5 35. அடுத்து பாருங்கள் கைகள் போடையில உங்களுக்கு இலக்கங்களாகவே அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன. என்ன 40 உள்ளது 45 50 55 60. 40 இருக்கின்றால் இங்கே எவ்வாறு வரும்? 5 தர 8 8 40. 5 தர 9 9 45. 5 தர 10 10 50. 5 தர 11 11 55. 5 தர 12 12 60. இப்பொழுது 5ஆம் வாய்பாட்டின் முழுமையான இலக்கங்களை நாங்கள் அறிந்து விட்டோம். நீங்களும் வீட்டிலே 5ஆம் வாய்பாடு மனனம் செய்திருப்பீர்கள் முழுமையாக. என்ன இப்பொழுது 5க்குரிய வினாக்களை பாருங்கள். 9 தர 5 இங்கே விட எவ்வாறு வரும்? 9 தர 5 9 45. என்ன இங்கே 8 போட்டிருக்கு, இங்க என்ன வரும்? 5. என்ன 8 5 8 5 40. அடுத்து பாருங்கள் 10 வந்துள்ளது. என்ன விடை 10 வந்துள்ளது. இங்கே 5 தரப்பட்டுள்ளது. இப்பொழுது இங்கே நாங்கள் இடப்படும் வினாவாக என்ன இலக்கத்தை நாங்கள் இடலாம்? 2. என்ன 2 10. அடுத்து 2 தர 5 2 இங்கே 10 நாங்கள் விடையை போட வேண்டும். இங்கே விடை தரப்பட்டுள்ளது 5. இங்கே வினாவுக்குரிய இலக்கத்தை போட வேண்டும். நாங்கள் 5 விடை என்றால் என்ன மாதிரி வரும்? 1 வரும். என்ன 1 5 5. 3 தர 5 3 5 15. அடுத்த 4 தர 5 என்ன 4 20. 5 தர 7 7 5 இங்கே 35 என விடை வரும். இவ்வாறு வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் பிரதி செய்ய வேண்டும். அடுத்து 5ஆம் வினாவுக்குரிய வாக்கிய வினாவாக பாருங்கள். ஒரு குவியலில் 9 ஆப்பிள் பழங்கள் இருந்தன. அவ்வாறான 5 குவியலில் எத்தனை ஆப்பிள் பழங்கள் இருந்தன? பாருங்க ஒரு குவியல் 9 இருக்கு. என்ன அப்போ ஒரு குவியலை தந்துட்டு எங்களுக்கு பல குவியலுக்கு கேட்டிருக்கணும். 5 குவியல்ல மொத்தமாக எத்தனை இருக்கும்? நாங்கள் என்ன செய்ய வேணும்? பெருக்க வேண்டும். அப்போ 9 ஆப்பிள் பழங்கள் 5 குவியல். எனவே 9 தர 5 9 5 அல்லது 9 45 என எங்களுக்கு இங்கே கூடையில் விடை வரும். 45 ஆப்பிள் பழங்கள். அந்த 5ஆம் வாய்பாட்டுக்குரிய முழுமையான வினாவாக போடப்பட்டது. 5ஆம் வாய்பாடு இலக்கம் விடை இடப்பட வேண்டும். 1 5 2 10 3 15 4 20 5 தர 5 25
5 தர 6 5 30 5 தர 7 7 35 5 தர 8 8 40 5 தர 9 9 45 5 தர 10 10 50 இவ்வாறு 5ஆம் வாய்ப்பாட்டுக்குரிய முழுமையான வினாங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. நாங்கள் தற்பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வீட்டிலேயும் அடிக்கடி சுத்தத்தை பேணி பாதுகாப்பாக இருப்போம். இப்பொழுது உங்களுக்கு படிக்கப்பட்ட அந்த தரப்பட்ட நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த பாடத்தில் வினாக்கள் கேட்க போகின்றேன். மனனம் செய்தீங்களா பிள்ளை? 2ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு அப்ப இதுவரையும் வாய்ப்பாட்டுக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்ன? 5ஆம் வாய்ப்பாட்டுக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளையும் செய்து அனுப்ப வேண்டும் என்ன? ஏதும் விளங்காமல் மிதுன் வினாவுக்கு சொல்லுங்கள். 13 2ஆல் பெருக்கும் பொழுது வரும் விடை மிதுன் 13 என்ன விடை வரும்? சரி பிள்ளைகள், அப்ப செய்து அனுப்புங்க என்ன?